தொழில் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வளர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய வாகனங்கள் சக்கரத்து மூலியமாக நிறைய அடிப்படையாக கொண்டு நிறைய வாகனங்கள் கண்டுபிடிச்சாச்சு. ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சாச்சு, போயிங்கெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இன்றைக்கும் ஏழை எளிய மக்களின் வாகனமாக இருக்கிறது ரயில்வே தான். தொலைதூர பயணத்துக்கு ஒரு குடும்பத்தோடு நம்ம பயணத்திற்கு நமக்கு தேவைப்படுகிறது இந்த ரயில்வே தான். இந்த இருகூர் மக்கள் என்ன கேட்குறோம்? ஒரு சாதாரண விஷயம் தான். ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டி கொடுங்க, 4 பேசஞ்சர் ரயிலில் வந்து நிறுத்துங்க கேட்குறாங்க. யாருக்காக கேட்குறோம்? இங்கே இருக்க வாழ்க்கை சுற்றுப்புறத்தில் ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் வந்து வேலை வாய்ப்புக்காக பக்கத்தில் இருக்கிற தொழில் நகரங்களுக்கு போகலாம், கல்விக்காக மேல் படிப்புக்காக போகலாம், பெண்கள் வந்து தைரியமாக வேலைக்கு சென்று வரலாம். இப்போ சாதாரண ஒரு விஷயம், ஒரு சாதாரண ஒரு ஊரோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் நம்ம வந்து இங்கே ரயில்வே இது கேட்குறோம். அதற்கு பல தடைகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அது கரெக்டாக அந்த போராட்ட குழு வந்து அது என்ன பிரச்சனைகள் எடுத்து கண்டிப்பாக ஒரு சீரான ஒரு வேலை தான் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. இப்போ இது வந்து இந்த இருகூர் பிரச்சனை நிறைய பேர் பேசுனீங்க. இங்கே இருக்கிற இந்த ஊர்க்காரங்கள்லாம் பல அனுபவங்கள் பேசினாங்க. மேடம் கூட பேசுனாங்க அவங்க அனுபவம், சாரும் கூட பேசுனாங்க அவங்க அனுபவத்தை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உட்காந்து பார்க்கும்போது பார்த்தானா இது இருகூரோட பிரச்சனை மட்டும் கிடையாது. இது கொங்கு மண்டலத்தின் பிரச்சனை. வெறும் இருகூரோட சுருக்கிறாதீங்க. ஏன்னா இருகூர் வளர்ந்துச்சுன்னா தொழில் நகரமான கோவை வளரும். இங்கிருந்து ஏகப்பட்டவர் வேலைக்கு போவான், ஈஸியாக போவான் வருவான். இருகூர் வளர்ந்துச்சுன்னா நிறைய பேர் வேலைக்கு வரும்போது இங்கே பக்கத்தில் வீடுகள் வசதிகள் காம்ப்ளெக்ஸ்கள்லாம் வளரும். இருகூர் வளர்ந்துச்சுன்னா கோவை வளரும். கொங்கு செழித்தால் அவர் எங்கும் செழிக்கும் தான். அதனால் இது வந்து இருகூர் பிரச்சனையாக பார்க்காதீங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்து கோவையோட பிரச்சனையாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்கள் பலம் கூடும். இப்போ அண்ணன் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னார், இப்போ இருகூரில் வந்து வருமானம் இல்லை, அதனால தான் வந்து இருகூரில் வந்து நம்ம ரயில்வே நிற்கவே சொல்கிறாங்க. தென்னக ரயில்வேக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு தெரியும், தென்னக ரயில்வேக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரயில்வே தென்னக ரயில்வே கூட சொல்ல முடியாது. இந்திய ரயில்வே துறைக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்திய அளவில் லாபம் தரக்கூடிய ஒரே துறை சதர்ன் ரயில்வேஸ் தான். வேறு எந்த ரயில்வே நார்த்தன் ஈஸ்ட் எங்கேயும் லாபம் கிடையாது. நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், அவன் டிக்கெட்டே எடுக்க மாட்டான். அப்படியே வந்து மேலே போயிருப்பான், பிளாட் தொங்கிட்டு போயிருப்பான். இங்கேருந்து ஒரு டைம் நான் பாம்பே போகிறேன், பூனேயை தாண்டின உடனே பார்த்தா நான் ரிசர்வ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஆனால் அன்ரிசர்வில் வர என்னை எந்திரிக்க சொல்கிறான். எந்திரிச்சு தள்ளி உட்காருப்பாங்க. நான் ரிசர்வ் டிக்கெட்லாம் அவங்களாம் மதிக்கிறதே கிடையாது. நம்ம ஆளுக்கு தான் இன்றைக்கி வந்து கரெக்டாக டிக்கெட் எடுத்து போட்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் மூலம் கரெக்டாக எடுத்து போட்டு அந்த அதிகாரிக்கு பயந்து கரெக்டாக போயிட்டுருக்குறோம். அதிக வருமானம் கொடுக்கக்கூடியது சதர்ன் ரயில்வேஸ் தான். அதை வந்து ரயில்வே நிர்வாகம் புரிஞ்சுக்கணும். இப்போ இருகூர் டெவலப் ஆகிறதுனால லாபம் இல்லைன்றல, லாபத்தை கொண்டு வாங்க, அதுதான் உங்கள் வேலை. அங்கே வந்து ஆள் இல்லை, இங்கே கொண்டு வாங்க, ஆள் வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அதனால் வந்து இந்த போராட்டத்தை வந்து கடைசி வரைக்கும் எந்த கூட்டமும் கண்டிப்பாக உங்கள் கூட்டம் பெரும் கூட்டமாக மாறும், அது வந்து உறுதி. அதனால் சோர்ந்து போயிடாதீங்க. இந்த கூட்டத்தை வந்து பெருங்கூட்டமாக மாற்ற வேண்டியது நம்ம அனைவரோட கடமை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து இருகூர் பிரச்சனை கிடையாது, கொங்கு பிரச்சனை. எங்கள் கட்சி சார்பாக கட்சி கிடையாதுங்க. அதனால் கட்சி சார்பாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் போராட்டம் வந்து நியாயமான போராட்டம், உன்னதமான போராட்டம். இந்த போராட்டத்தோட தேவைகள், இந்த ஊரோட டெவலப்மெண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்கள் தலைவரோட பார்வைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு செல்கிறோம், அவரோட கவனத்துக்கு எடுத்து செல்கிறோம். ஏன்னா உங்கள் குரலோட அவர் குரலும் சேர்ந்தால் அந்த போராட்டம் இன்னும் வலிமையாகுங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறோம். ஓகேங்களா? அதனால் நம்மளோட நியாயமான கோரிக்கையும் உங்களோட நியாயமான கோரிக்கைகளும் ஒன்று சேரும் போது நிச்சயமாக இந்த போராட்டம் வெல்லும். சோர்ந்து போயிடாதீங்க, தொடர்ந்து போராடுங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட வெற்றி பாதையை கொண்டு சேர்க்கும். நாளைக்கு இதே இருகூர் மக்கள் இங்கே இருகூர் இருக்கிற பாக்கி கலந்துக்கிட்டவங்க இல்லாதவங்க அதிகாரிகளாகட்டும் வியாபாரிகளாகட்டும் உங்களோட வெற்றியை வந்து அவங்க அனுபவிப்பாங்க, கொண்டாட மாட்டாங்க. நீங்கள் கொடுக்குற வெற்றியை அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. அதை வந்து ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. அன்னைக்கு வந்து அந்த வெற்றி வந்து கண்டிப்பாக வந்து இந்த இருகூர் உங்கள் மக்கள் நீங்கள் போராட்டம் உங்களோட வெற்றியாக தான் பார்க்க முடியும். சதர்ன் ரயில்வேஸோ இங்கே இருகூர் மக்களும் இல்லை, இந்த போராட்ட குழுவோட வெற்றியாக தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக உங்களோட வெற்றி பயணம் நிச்சயம் தொடரும். அதுக்கு நாங்கள் என்றைக்குமே உறுதுணையாக இருப்போம். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இதுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் போராட்டம் கலந்துக்கிற வாய்ப்பு கொடுத்த எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.